நாங்க போயிருந்த சிங்கப்பூர் ஸ்டைல் பூங்கால அடுத்ததா இந்த பனி புகை நடைபாதைக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். கண்டிப்பா இந்த ஸ்பாட்ட மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வர மாதிரி ஜில்லுன்னு ஒரு ஃபீல் கிடைக்குது. சில குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தாங்க இந்த பனி புகை வரும். அதனால பார்வையாளர்கள் எல்லாருமே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஈவினிங் டைம் ஆயிட்டதுனால டீ ஏதாச்சும் குடிக்கலான்னு உள்ள இருக்கிற கேன்டீனுக்கு தான் போயிருந்தோம். இந்த கேன்டீனோட எல்லா கார்னர்ஸுமே சூப்பரா ஏர் கூலர்லாம் வச்சிருந்தாங்க. இன்டீரியர் டிசைன்ஸுமே செமையா இருந்துச்சு. பக்கா நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த கேன்டீன் மாற்றுத்திறனாளிகள் மூலமா நடத்தப்படுறதா அங்க இருக்கிற தகவல் பலகையில போட்டிருந்தாங்க. அப்படியே ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அங்கங்க உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்க இருந்த செயற்கை நீர்வீழ்ச்சியும் பார்த்துட்டு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பெரிய பெரிய பால்கள்ல போய் அதிக பணம் செலவழிச்சு ஃபன் கேம்ஸ் போன்ற விளையாட்டுகளை குழந்தைங்களுக்கு காட்டி கண்களை கெடுத்துக்கிறதுக்கு பதிலா அதுல பாதி காசு கொடுத்து இந்த மாதிரி இயற்கையோட இணைந்த பூங்காக்களுக்கு கூட்டிட்டு வந்து நேரத்தை செலவிடலாம். அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.